விவசாயி ஒருத்தன் வாழ்ந்து வந்தாரா. அவரு நிறைய ஆட்டுக்குட்டிகளை வளர்த்து வந்தாரா. ஒரு நாள் அவர் அந்த ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய தோட்டத்துக்கு மேயறதுக்கு அழைச்சிக்கிட்டு போனாரா. ஆடுகளும் அவருடைய தோட்டத்துல இருக்கிற தேவையில்லாத புல்லுகளையும் பூண்டுகளையும் சாப்பிட்டு கொண்டு இருந்துச்சான். விவசாயிக்கு தூக்கம் வந்துச்சான். விவசாயி போய் ஒரு மரத்துக்கு கீழே நல்ல தூக்கம் கொண்டாராம். அந்த ஆடுகளில ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் வேலைக்கு கிட்டவா நின்று மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். அந்த வழியில ஒரு ஓனாய் ஒன்று வந்துச்சான். அந்த ஓனா வேலைக்கு கிட்ட இருந்து மேய்ச்சி கொண்டிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிய கண்டுச்சான். ஆட்டுக்குட்டிய கண்ட அந்த ஓனாய் இந்த ஆட்டுக்குட்டிய பிடிச்சு சாப்பிட வேணும் என்று திட்டம் போட்டுச்சான். இதை பார்த்த ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேணும் என்று கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஓனாய் சொல்லிச்சான், நண்பா நண்பா, இங்க இலசான புட்கள் கிடைக்குமா என்று பார்க்கிறேன். இளம் புட்கள் என்றால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லை என்று மன வருத்தத்துடன் கூறிச்சான். அப்படியா, நீ புட்கள் எல்லாம் சாப்பிடுவாயா? மாமிசம் மட்டும் தான் சாப்பிடுவாய் என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே. அதற்கு அந்த ஓனாய், இது எல்லாம் சுத்தப்பை, யார் உனக்கு இப்படி எல்லாம் போய் சொன்னார்கள் என்று சொல்லிச்சான். இதை கேட்ட ஆட்டுக்குட்டி ஓநாய்க்கு உதவி செய்ய முன்னுக்கு போச்சுதான். உடனே ஓனாய் அந்த ஆட்டுக்குட்டி மேல பாஞ்சு அதை கொண்டு திண்டுச்சான். நாங்க எப்போதும் அம்மா அப்பா பேச்ச கேட்டு ஒற்றுமையா வாழ வேணும்.